ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு உங்கள் ட்ரேடிங்லாம்? நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்டை ஒரு தொகுப்பாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம 3வது வீடியோ பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக போட்டிருந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். ஒருவேளை பார்க்கலன்னா என்னோட பிளேலிஸ்ட் தரேன் பாருங்கள். இந்த வீடியோ ஃபர்தராக நீங்கள் கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட்னா நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்டில் 4 கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை நான் சப்ளை அண்ட் டிமாண்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது பாருங்கள். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு, அப் ட்ரெண்ட்னா என்ன, டவுன் ட்ரெண்ட்னா என்ன, தென் ரேஞ்ச் பவுண்ட் கன்சால்டேஷன் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். தென் ஆர்டர் பிளாக் 50% பாடி கேண்டல்லாம் என்ன, தென் அதுக்கப்புறம் பை ஃபிப்போர் செல் கேண்டில் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஆர்டர் பிளாக்ல சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட், அது சொல்லியிருக்கேன். அதை அந்த வீடியோவில் பாருங்கள். தென் மிட்டிகேஷன் அன்மிட்டிகேஷன், ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மிட்டிகேட் ஆயிருக்கா இல்லை அன்மிட்டிகேட்டானு தெரிஞ்சுக்கிறதுக்கு மிட்டிகேஷன் அண்ட் அன்மிட்டிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இந்த எல்லா வீடியோவும் என்னோட எஸ்எம்சி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரிதல் அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இதில் நம்ம 2 வீடியோ போட்டுருந்துருப்போம். ஸோ மொத்த எல்லா எஸ்எம்சி கான்செப்டையும் பயன்படுத்தி 2 வீடியோ போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போட்டிருந்தோம். ஸோ அது என்ன பண்ணுறது பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதோட ரிசல்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம இங்கே ஆல்ரெடி நம்மளோட ரூல் இந்த எல்லா ரூலையும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். இங்கே என்ட்ரி எடுத்து மார்க்கெட் டுவோர்ட்ஸ் இங்கே உடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு டார்கெட் ஹிட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டு ஹையர் ஹை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், ஒருவேளை நமக்கு எகென்ஸ்டாக போச்சு அப்படின்னா கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம், இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் அடிக்கும். ஸோ மார்க்கெட் பாதி போயிட்டு திரும்பி ரிவர்ஸ் வருது. இன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆயிருக்கான இங்கே இருக்குது. பட் மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான புல்லிஷ், மார்க்கெட் ஃபோர்வர்ட் புல்லிஷ் இருக்கனால மேலே போய் இந்த ஹையை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம், விப்ரோ அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ விப்ரோ என்ன பண்ணுதுன்னு பார்த்துடலாம். ஸோ விப்ரோவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் பிளாக்ல லாஸ்ட் வீக் இந்த வீடியோ போட்டிருந்தோம். என்ட்ரி எடுத்துட்டு டுவோர்ட்ஸ் பாதி போயிட்டு திரும்பி கீழே வந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டு கேப் டவுனால இந்த இடத்துல கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ இதுலேயும் செகண்ட் என்ட்ரி எடுத்துக்கிட்டு மார்க்கெட் டுவோர்ட்ஸ் மேலே போய் இந்த ஹையை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. இல்லை அப்படின்னு நமக்கு எகென்ஸ்டாக போச்சுன்னா நம்ம இங்கேருந்து கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம், இங்கே ஸ்டாப் லாஸ் எடுக்கலாம். ஸோ இதை அடுத்த ஒரு வீடியோவில் இதோட ஸ்டேட்டஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். இது நமக்கு ஃபார்வர்ட் டெஸ்ட், லைவ் மார்க்கெட்டில் நம்ம படித்த கான்செப்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஃபார்வர்ட் டெஸ்ட் இது. ஸோ இந்த வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கிறேன். ஐசிஐசிஐ பேங்க்ல நமக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் படித்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மார்க்கெட்டு கீழே இருந்து மேலே லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா அப் ட்ரெண்ட் போட்டுட்டு மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் 4 ஹவரில் புல்லிஷ். ஸோ மார்க்கெட்டு 4 ஹவரில் புல்லிஷ்னு தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் 4 ஹவரில் புல்லிஷாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா பை தான் பண்ணணும். ஏன்னா இங்கே இருக்க இந்த ஹையர் ஹையை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம அப் ட்ரெண்டு பை பண்ண போகிறோம். ஸோ பைன்னு முடிவு பண்ணிட்டோம், அப் ட்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்படி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டை ஒரு ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ளே லாக் பண்ணணும். அதாவது ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ, இதை தான் நம்ம ட்ரேடிங் ரேஞ்சுன்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே நம்ம லாக் பண்ணிவிட்டு நம்மளோட என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம தேடிட்டு இருக்கணும். ஓகே, அது பார்க்கலாமா? இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட ட்ரேடிங் ரேஞ்ச் லாக் பண்ணணும். அதுக்கு நமக்கு என்ன தெரியும், மார்க்கெட் சக்ஸஸ் படி ஒரு ஹையர் ஹை தென் ஹையர் லோ கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ மார்க்கெட் இப்படி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ஸோ நான் ரொம்ப தூரம் போல இங்கேயே நான் எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து இது வேலிட் ஹையா வேலிட் லோவான்னு கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹையர் ஹையை கன்ஃபார்ம் பண்ண என்ன சொல்லுங்க, ப்ரீவியஸாக வந்த மைனர் ஹையர் லோவை மார்க்கெட் எந்த இடத்துல எடுக்குதோ அந்த இடத்துல உங்களுக்கு ஹையர் ஹை கன்ஃபார்ம் பண்ணணும். சப்போஸ் எனக்கு இது ஒரு வேலிடு ஹையர் ஹையாக நான் செக் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா அங்கேருந்து டுவோர்ட்ஸ் லெஃப்ட் சைடே வாங்க. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் சைடே வரும்போது ப்ரீவியஸாக இருக்க ஒரு ஹையர் லோ, இந்த ஹையர் லோவை இந்த இடத்துல மார்க்கெட் எடுக்குது. ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போது எனக்கு என்ன பண்ணால் இங்கேருந்து ரைட் சைடு வாங்க. இங்கேருந்து வரும்போது இங்கே எது இருக்கிறதுல லோன்னு பாருங்கள். இந்த லோ என்ன பண்ணிருக்குன்னா இங்கேருந்து போய் ப்ரீவியஸாக இருக்க இந்த ஹையர் ஹையை உடைச்சி பாடி க்ளோஸ் வைக்கணும். வச்சுருந்துச்சுன்னா இந்த லோ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. ஸோ இங்கேருந்து போன மார்க்கெட் எனக்கு இங்கே பாடியை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிச்சு, இந்த ஹையரை பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு ஹையரை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஹையர் லோ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போது இந்த ஹையர் லோ கன்ஃபார்ம் ஆகிறோம், மறுபடியும் எனக்கு என்ன தேவைன்னா ஒரு ஹையர் ஹை கன்ஃபார்ம் பண்ணணும். மார்க்கெட் அப்போனா இங்கேருந்து டுவோர்ட்ஸ் மேலே போகுது, மேலே போயிட்டு இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுதுன்னா டுவோர்ட்ஸ் கீழ் நோக்கி வருது. இப்படி வரும்போது என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்க, இங்கேருந்து லெஃப்ட் சைடு வாங்க. லெஃப்ட் சைடு வரும்போது இருக்க இந்த மைனர் ஹையர் லோ இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கு. அப்போது இங்கே உங்களுக்கு
ஹையர் ஹை கன்ஃபார்ம். இப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த ஹையர் ஹை தென் ஹையர் லோவுக்குள்ள மார்க்கெட்டு ரேஞ்சுக்குள்ள நீங்க லாக் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, மார்க்கெட் இங்க ஹை வச்சிருக்கு, இங்க லோ வச்சிருக்கு. ஸோ அப் ட்ரெண்டு லோவுல வந்து இங்க வந்து என்ட்ரி எடுத்துட்டு இங்க மேல போய் இந்த ஹைய பிரேக் பண்ணணும். இப்போ இதுதான் நமக்கு ரூல். இந்த ரேஞ்ச் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நான் இங்க ரேஞ்ச் லோ தென் ரேஞ்ச் ஹை கன்ஃபார்ம் பண்ணிட்டு, இப்போ மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், மார்க்கெட் இங்கேருந்து டுவோர்ட்ஸ் கீழே வந்து இங்க இருக்க ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுத்துட்டு மேலே போகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் இந்த டயத்துல, எனக்கு நான் பை பண்றதுனால டிஸ்கவுண்ட்ல தான் நான் பை பண்ணணும். ஸோ டிஸ்கவுண்ட்ல நான் பை பண்ணுங்கிறனால நான் என்ன பண்ணணும்னா, பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் நான் டூல் போடணும். ஒருவேளை நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் பிளேலிஸ்ட்ல இருக்கு பாருங்க, மேலே லிங்க் தர்றேன். இப்போ நான் அந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்கேன். இதுதான் எனக்கு பிரீமியம் வெர்சஸ் டூல். இந்த டூல் எப்படி போடணும் உங்களுக்கு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ போட்டுட்டு உங்களுக்கு புரிதலுக்காக நான் வீடியோ இதை கட் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்த இடத்துல ஹையரை கன்ஃபார்ம் வச்சோ அது வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். எஸ், இப்போ இங்கே கட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல இருக்குது. இது வந்து நமக்கு பிரீமியம். இந்த ஏரியாவில் இருக்கும்போது நம்ம எதுவும் பை பண்ண மாட்டோம். இது நமக்கு டிஸ்கவுண்ட். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வர்றது இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்க எங்கெங்கே இருக்க ஆர்டர் பிளாக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஆர்டர் பிளாக், இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். டிஸ்கவுண்ட்ல இருக்க ஆர்டர் பிளாக்ல நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். தென் இங்கே ஒரு சின்ன ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஓகே, இப்போ இதில் ஏதோ ஒரு ஆர்டர் பிளாக்ல தான் என்ட்ரி எடுத்துட்டு டுவோர்ட்ஸ் மேலே ஒன்று இப்படி வந்துட்டு இதில் என்ட்ரி எடுத்துட்டு இதில் சிஹெச் மேலே போகலாம். அப்படியாட்டி இங்கே வந்துட்டு இதில் என்ட்ரி எடுத்துட்டு மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா இதில் வந்துட்டு இங்கே என்ட்ரி எடுத்துட்டு மேலே போகலாம். இல்லை ஃபைனலாக இருக்க லாஸ்ட்டில் வந்து என்ட்ரி எடுத்துட்டு மேலே போகலாம். ஸோ இப்போ இருக்க எனக்கு எல்லா ஆர்டர் பிளாக்கும் நான் மார்க் பண்ணிட்டேன். இதில் ஏதோ ஒரு இடத்துல தான் எனக்கு என்ட்ரி எடுக்க போகுது. அது எந்த இடம்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுக்குதான்னு பார்ப்போம். ஸோ அங்கே ஒரு என்ட்ரி எடுத்துட்டு மைனராக ஒரு மூவ் கொடுத்துருக்கு. அது ஒரு புல் பேக் போயிட்டு திரும்பி வருது. அந்த இடத்துல பாருங்க ஒரு இம்பல்ஸ் கேண்டில் போட்டு இந்த இடத்த உடச்சிருச்சு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இன்ட்ராடேக்கு பயன்படுத்தலாம். இந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளில வந்திருக்கலாம் ஒன்று. பட் நம்ம இது வந்து லாங் டேர்ம் பார்க்குறதுனால அடுத்த ஆர்டர் பிளாக்கையும் பார்க்குறோம். வந்து என்ன பண்ணுறான், நேராக போய் என்ட்ரி எடுத்தவன் ரொம்ப கீழே வந்துட்டான். ஸோ இது வந்து ஃப்ளிப் என்ட்ரி. இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணிட்டு டுவோர்ட்ஸ் மார்க்கெட் கீழே போகுது. ஸோ அடுத்து பாருங்க, நான் மார்க் பண்ண அடுத்த ஆர்டர் பிளாக்லையும் என்ட்ரி எடுக்கிறான். நீ இந்த மாதிரி ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடேக்கு இது அருமையான ப்ராஃபிட்டாக இருக்கும். இங்கே மேலே போகிறவன் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல சிஹெச்சை வச்சுட்டு மறுபடியும் மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா கீழே பிரேக் பண்ணிட்டு கீழே வரேன் என்ன பண்ணு பார்க்கலாம். ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணிட்டான், இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டான் பாருங்க. ஒரு இம்பல்ஸ் கேண்ட் போட்டு அந்த லெவலையும் பிரேக் பண்ணியிருக்கிறான். பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணுறான் பாருங்க, மேலே சின்ன ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ராடேக்கு பயன்படுத்தக்கூடிய மூவ்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிளாக் மார்க் பண்ணி வைக்கிறது. பட் ஆனால் நமக்கு ப்ராஃபிட்னா ஒரு ஸ்விங் போகும்போது நம்ம இதை தான் டார்கெட் பண்ணுறோம். அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம அதே மார்க் பண்ண அந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட்டு இதெல்லாம் இன்ட்ராடேக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டு மறுபடியும் நேராக கீழே வரான். இந்த ஆர்டர் பிளாக்ல பாருங்கள் என்ன பண்ணுறான்னு, அதையும் இம்பல்ஸ் கேண்டில் போட்டு உடச்சிட்டான். இப்போ ஃபைனலாக இருக்க நமக்கு இன்னும் கீழே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. கரெக்டு. அதில் வந்து கரெக்டாக இப்போதைக்கு என்ட்ரி எடுத்துட்டான். இப்போ கரண்ட் இடத்துல இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு என்ட்ரி எடுக்குது. எடுத்துட்டு டுவோர்ட்ஸ் மேல் நோக்கி போகணும். மார்க்கெட் என்ன பண்ணுறான், திரும்ப அந்த இடத்துலேருந்து கரண்ட் லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போது மார்க்கெட் நம்மளோட எக்ஸ்ட்ரீமாக இருந்த இந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுத்து டுவோர்ட்ஸ் மேலே போயிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா, இனி வரும் நாட்களில் மார்க்கெட் இங்கேருந்து போய் இந்த லெவலை பிரேக் பண்ணி இதை டார்கெட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டுவோர்ட்ஸ் கீழே வந்து இந்த லெவலில் இப்போது நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்குறோம். ஸோ நமக்கு இது என்ட்ரி பாயிண்ட்டு, இது கீழே ஸ்டாப் லாஸ், மேலே டார்கெட். இது நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டு. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனி வரும் நாட்களில் மார்க்கெட் அப்ட்ரெண்டுனால என்ன பண்ணும், இங்கே எடுத்த என்ட்ரி மேலே போய் இங்கே டார்கெட் ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லைன்னா இங்கே என்ட்ரி எடுத்திருக்கு டுவோர்ட்ஸ் கீழே வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் இது கம்மி தான். ஏன்னா ஓவரால் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கனால இங்கே தான் போய் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணால் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், நம்ம மார்க் பண்ண ஆர்டர் பிளாக்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தா கூட 2-3 டேஸ்க்கு இது நல்ல உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துருக்கும். ஸோ ஃபைனலாக நம்மளோட லாஸ்ட்டாக கடைசி இருந்த ஆர்டர் பிளாக், இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம்.
எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுத்து மார்க்கெட் டுவர்ட்ஸ் மேலே போகுது. இனி வரும் நாட்களை இந்த லெவலை பிரேக் பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மற்ற ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு நல்ல எஸ்எம்சி வீடியோவில் சந்திக்கிறேன்.